நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அறிவூட்டும் வெள்ளி விளக்கே, முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே, அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், நரம் பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரிமணியன், S ரோசி, M தனலட்சுமி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இந்திய அரசின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் நிகழ்ச்சியில் இன்று ஆலோசனை நேரம் பகுதி. இன்றைய ஆலோசனை நேரம் பகுதியில் இயன்முறை மருத்துவம் குறித்து, அதாவது பிசியோதெரபி மருத்துவம் குறித்து ஆலோசனைகளை ஆன்றோர்களுக்காக வழங்க நேர்காணலில் இணைகிறார் மருத்துவர் S ரகுராமன் ஐயா. இவர் விளையாட்டு இயன்முறை மருத்துவ படிப்பை நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முடித்த முன்னாள் மாணவர். கடந்த 20 ஆண்டுகளாக காரைக்குடி மக்களுக்கு தன்னுடைய சேவையை ஆற்றி வருகிறார். பிசியோ ஃபவுண்டேஷன் வழங்கும் சிவகங்கை மாவட்ட அளவிலான சிறந்த இயன்முறை மருத்துவத்திற்கான விருதினை 2020ஆம் ஆண்டு பெற்றுள்ளார். மற்றும் நம் அழகப்பா பல்கலைக்கழகம் நடத்தும் முகாம்களில் கலந்து கொண்டு சிறந்த சேவையாற்றியமைக்கான விருதினையும் பெற்றுள்ளார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக அனுபவம் நிகழ்ச்சியின் நேர்காணலில் இணைகிறார். நேர்காணலில் சந்தித்து உரையாடுபவர் முனைவர் C சுமதி அவர்கள். வணக்கம் டாக்டர். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகமும் இணைந்து வழங்கும் அனுபவ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் டாக்டர். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இன்று நம்முடன் இணையவிருப்பவர் இயன்முறை மருத்துவர் பிசியோதெரபி டாக்டர் S ரகுராமன் அவர்கள். டாக்டர், இந்த பிசியோதெரபி அப்படிங்கிற மருத்துவ முறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? அது தொடர்பான என்னென்ன மாதிரியான படிப்புகள் நீங்கள் படிச்சிருக்கீங்க? உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க. பள்ளி படிப்பை முடிந்தவுடன் மருத்துவ படிப்பை படிக்கணுன்ற ஒரு விருப்பத்தில் முயற்சி செய்யும்போது அப்போ தான் இயன்முறை மருத்துவங்கிற ஒரு பட்டப்படிப்புக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அது படிக்க ஆரம்பித்த பிறகு தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தொலைநோக்கான நன்மைகள் என்னன்றதை புரிதலோட கற்றுக்கிட்டோம். கற்றுக்கொண்ட கல்வியை அனுபவத்தோட சமுதாயத்துக்கு வயது முதிர்ந்த மக்களுடன், உடல்நலம் குன்றிய குழந்தைகளுடன் பகிரும்போது ஒரு அர்த்தமுள்ள பணி செய்து கொண்டு இருக்கிறோங்கிற திருப்தி கிடச்சிச்சு. என்னுடைய பட்டப்படிப்பை முடித்த பிறகு விளையாட்டுத்துறையில் ஃபிசியோதெரபி எவ்வளோ தூரத்துக்கு பங்கு வகிக்குதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கான பட்டய படிப்பு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படித்தேன். ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிங்கிற கோர்ஸ் அது. நீங்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் மாணவர் என்பது ஒரு சிறப்பான மகிழ்வான ஒரு செய்தியாக இருக்குது டாக்டர்.
டாக்டர், வயது மூப்படைந்தவர்கள் அவங்களுக்கான பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா? இதில் இந்த வயதானவர்கள் வயதாவதால் ஏற்படக்கூடிய மூட்டு மற்றும் தசை அல்லது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எந்த வயசுலேருந்து பொதுவாக ஆரம்பிக்குது? ஏஜிங் பிரச்சனை அப்படிங்கிறது பொதுவாக இந்த ஏஜிங் அப்படிங்கிற, அதாவது வயது ஆவதால் வரக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுலேயும் ஃபிசியோதெரபிக்கு தேவைப்படக்கூடிய பிரச்சனைகள், ஃபிசியோதெரபிஸ்டோடைய உதவி தேவைப்படக்கூடிய பிரச்சனைகள்னு ஆரம்பிக்கிறது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மாறுபடுது. பெண்களுக்கு வந்து பொதுவாக 45 வயசில் ஏற்படக்கூடிய மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு அப்புறம் உடல் ரீதியாக வரக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், மன ரீதியாக ஏற்படக்கூடிய சில ஆழ்மன பிரச்சனைகள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சமச்சீர் உணவு, போதிய ஓய்வு, இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு மூட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், அது யூட்ரஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ஒபிசிட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய உடல் பருமன் பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்றுக்கு பின்னா ஒன்று தொடர்பாக வர ஆரம்பிச்சிருது. ஹார்மோனல் இம்பேலன்ஸில் எடுத்துக்காட்டாக சொல்லலாம் தைராய்டு ப்ராப்ளம், அப்புறம் இன்சுலின் செக்ரேட் ஆகி வரக்கூடிய அந்த டயபெட்டிக் பிரச்சனைகள், இதோட இணைஞ்சு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து அந்த 45க்கு மேலே வரக்கூடிய சிக்கல்களில் இருக்குது. பொதுவாக இவங்க எல்லாருக்குமே நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன சொல்லுவோம்னா, ஆக்டிவ் லைஃப்பில் இருங்க, ரிலாக்ஸேஷன் லைஃப்பில் இருங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் சொல்லுவோம். அது என்ன ஆக்டிவ் லைஃப், ரிலாக்ஸேஷன் லைஃப்னு பார்த்தோம்னா அது பயிற்சியின் மையப்படுத்தி தான் இதில் எல்லாமே இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளில் எவ்வளோ நமக்காக நேரம் செலவு பண்ணோம், இந்த பயிற்சிக்குன்னு நேரம் செலவு பண்ணுவதில் நம்ம கொஞ்சம் தாமதமாக இருப்போம், இல்லைன்னா நம்பிக்கை இல்லாமல் இருப்போம், இல்லாட்டி பழக்கப்படுத்தாமல் இருப்போம். இதை நம்ம பழக்கப்படுத்திக்கிறது நல்லது. இதில் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகாதவங்க அப்படிங்கிறத பாகுபாடெல்லாம் இல்லை. அதனால் எல்லாருக்குமான உடல் உறுதித்தன்மைக்கும் மன ஆரோக்கியத்தன்மைக்கும் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 45 நிமிஷம் குறைஞ்சபட்சம் இந்த நேரத்தை நம்ம பயிற்சிக்காக செலவு பண்ணால் கிட்டத்தட்ட 90% மேலே எல்லா பிரச்சனைகளையும் நம்ம மருத்துவமனைக்கு போகக்கூடிய தொந்தரவே இல்லாமல் நம்ம உடம்பை பார்த்துக்கலாம். ஆண்களுக்கு வந்து இதில் 55 அல்லது 60 அப்படிங்கிற ஒரு வயசின் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் தலை தூக்குது. விகிதாச்சார அடிப்படையில் பார்க்கும்போது ஆண்கள் இதில் கம்மி. இந்த சிக்கல்களில் வேறு சில பிரச்சனைகள் வரலாம். அதாவது ரத்த கொதிப்புங்கிறதோ டயபெட்டிக்குங்கிறதோ காமனாக ஆண் பெண் எல்லாருக்குமே இதில் பொதுவாக வருது. இந்த வயது மூப்புனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன டாக்டர்? வயது மூப்புனால் ஏற்படக்கூடிய முதல் கட்ட பிரச்சனை அப்படிங்கன்னா கால்சியம் டிஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய எலும்பில் இருக்கக்கூடிய அடர்த்தி குறைபாடு. அதோடைய இறுதி வடிவம் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிற மெடிக்கல் டேர்மில் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுதான் எலும்பு தேய்மானத்தை விரைவுபடுத்தக்கூடிய சிக்கல்களை உருவாக்குது. அப்புறம் முக்கியமாக டயபெட்டிக் அப்படிங்கிற அடுத்த கட்ட இன்சுலின் சுரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்குதா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்குது. அவர்களுடைய உணவு முறையில் ஏற்படக்கூடிய கட்டுப்பாடுகளும், அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக பயிற்சி முறைகளை ஒழுங்காக செய்யாததுனால வரக்கூடிய விளைவுகளையும் மூட்டு வலிகளாக சந்திக்கிற மாதிரி இருக்கும். பாத எரிச்சல்கள், பாதத்தில் ஏற்படக்கூடிய மரமரப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகளில் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ இது தவிர தைராய்டு ப்ராப்ளத்தினால வரக்கூடிய உடல் பருமன் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பல்வகைப்பட்ட மூட்டு வலிகள், அதாவது முழங்கால் மூட்டு, தோள்பட்டை மூட்டு, கழுத்து வலி, அவர்கள் தொழில் சார்ந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய எந்த மூட்டு அதிகமாக பாதிக்கப்படுதோ அந்த மூட்டுகள்லாம் சிரமங்களை உருவாக்குது. இந்த வயதின் அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகள். இது தவிர உடவியல் ரீதியாக வரக்கூடிய பதட்டம், பயம், கவலை, இதெல்லாம் சேர்ந்து கழுத்து நரம்புகளை பாதிக்கிற அளவுக்கு பிரச்சனைகளை அதிகப்படுத்துது. இப்போ இந்த வாக்கிங் போகிறது அப்படின்னு இருக்குது இல்லையா டாக்டர், இது வயசானவங்க பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை, குண்டாக இருந்தால் தான் செய்யணும், ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை, இந்த மாதிரியான சில நம்பிக்கைகள் இருக்குது. வயதானவர்கள் வாக்கிங் அப்படிங்கிறத என்ன மாதிரி செய்யணும், எவ்வளோ நேரம் வரைக்கும் செய்யலாம்? இப்போ ட்ரெட்மில் யூஸ் பண்ணுறது பரவலாகிக்கிட்டு வருது, அது நல்லதா? எந்த விதத்துலேயும் பயிற்சியே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுவது அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு மாற்றமாக முதல்ல வரவேற்றுக்கிட்டாலும், நீங்கள் சொன்ன அடிப்படையில் கொஞ்சம் நுட்பமாக பார்த்தோம்னா சில பேர் நடைப்பயிற்சி பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம், மருத்துவரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னென்ன வகையில் சில பயிற்சிகளை தவிர்க்கணும், சில பயிற்சிகளை வரவேற்கிறோம் அப்படின்னா
அவங்களுடைய மூட்டின் தன்மை, இல்லாட்டி மூட்டில் இருக்கக்கூடிய தேய்மானம், இல்லை முதுகு எலும்பு எவ்வளோ தூரம் சிரமத்துக்கு உட்பட்டு நசுக்கப்பட்டிருக்கு. அது முதுகு எலும்பு மீன்ஸ் அந்த பேக் பெயின்னால் ஒரு நர்வ் கம்ப்ரெஷன் ஏற்படும். சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய மருத்துவ ரீதியாக அதுக்கு பேர் சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அதிகமாக நடைப்பயிற்சி செய்வதோ சைக்கிளிங் பயிற்சி செய்வதோ குறைச்சிக்கிறது நல்ல வேண்டான்னு சொல்கிற இடத்துல இருந்து தான் அறிவுறுத்தப்படுவாங்க. அதே நேரம் பொதுவாக இவ்வளோ நேரம் நடக்கணும், இந்த நேரத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் செட்டிங்லாம் வந்து ஓரளவு நார்மலில் இருந்து ஃபிட்னஸாக இருக்கிறவங்க செய்யலாம். ஒரு மூட்டெலும்பு பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, ஒரு வேறு சில உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கிறவங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி நெருக்கடியான கோல் செட்டிங்ஸ் வச்சுக்காமல் அவங்க தேவைக்கேற்ற மாதிரி பயிற்சி முறைகள் பண்ணிக்கிட்டால் நல்லது. பயிற்சி பண்ணணும். அது எழுந்திரிச்சு நடக்கிறோமாங்கிறது முடியலைன்னா வீட்டில் இருக்கிற சேரில் உட்காந்துட்டே செய்யலாம். இல்லை உட்காந்துட்டு செய்கிறதுல இருக்கிற சிரமங்கள் இருக்குன்னா வீட்டில் நம்ம படுத்துக்கிட்டு இருப்பாங்க சில பேஷண்ட், அவங்களால உட்காரக்கூட முடியாது. அவங்க பெட்லேயே செய்யக்கூடிய பயிற்சிகள்னு சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யலாம். இல்லை எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா நம்ம சாதாரணமாக நம்ம மூச்சு விடுறதே ஒரு பயிற்சியாக செய்யலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நமக்கு தேவைப்படக்கூடிய பயிற்சிகளின் அளவுகளை அதுக்கு தேவைப்படுற மாதிரி எண்ணிக்கையின் அடிப்படையிலையோ நேரத்தின் அடிப்படையிலையோ பிரித்து செஞ்சுக்கிட்டால் அதோடைய பலனை வந்து குறைஞ்சபட்சம் நம்ம இன்றைக்கி செஞ்சு நாளைக்கே பார்க்க முடியாட்டாலும் ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரத்துக்குள்ளேருந்து அதோடைய நன்மைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரொம்ப தீவிரமாக நுரையீரல் பிரச்சனைனால ஒரு ஆஸ்மா பிரச்சனையில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் வந்து அதிகமாக இன்ஹேலர் எடுத்து இல்லை அதுக்கான மருந்துகளை சாப்பிட்டு கட்டுப்பாட்டிலே வாழ்க்கை முறையை நடத்திக்கிட்டு வருவாங்க. இல்லை அவங்க அது நுரையீரலுக்கான சுவாச பயிற்சி முறையை வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அதை அவங்க நம்பிக்கையோட ரெகுலராக நாங்கள் கொடுக்குற எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு 2 வாரம் 3 வாரம் செய்யும்போது அந்த இளைப்பின் விகிதம் குறையும், அதோட தீவிரத்தன்மை குறையிறத நாங்கள் நேரடியாக ஆய்வுலேயே நம்ம பார்க்க முடியும். இதை அவங்களே அனுபவமாகவும் சந்தோஷப்படுவாங்க. ஏன் இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை திருப்பியும் 2வது வாரம் 3வது வாரத்தில் நிறுத்தக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும். அவங்களும் அதில் நம்பிக்கையோடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா நாளடைவில் அந்த மருந்து எடுத்துக்கக்கூடிய அளவும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இந்த பயிற்சியில் இருக்கிற நன்மைகள். டாக்டர், இப்போது இந்த வயதானவர்கள் அவங்களோட எலும்பு ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்குது, பலகீனமாக இருக்குது, இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் இது மாதிரியாக இருக்கிறவங்க அவங்க என்ன மாதிரியான பாதுகாப்பு முறைகளில் இருந்தால் விபத்துகள் இல்லை வீட்டிலையே நடமாடும் போதோ இல்லை உட்கார்ந்துருக்கும் போது சேர்லேருந்து எந்திரிக்கும் போதோ இது மாதிரி நேரங்களில் காயம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை தவிர்க்க முடியும்? உண்மையிலே காரைக்குடி மக்களுக்கான அவசியமான கேள்வி இது. ஏன்னா காரைக்குடி மக்கள் தொகையில் அதிகமான விழுக்காடு வயதான மக்கள். காரைக்குடியை மையப்படுத்தி நம்மளுக்கு சாலை விபத்துகள் அப்படிங்கிற விஷயம் வந்து மற்ற ஊரை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது குறைவு தான். டொமஸ்டிக் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லக்கூடிய வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விபத்துகள் நம்ம ஊரில் அதிகம். அதுவும் இந்த வயதானவங்களுக்கு அது எளிமையாக வீட்டில் நடக்குது. இதை வந்து நாங்கள் அனுபவபூர்வமாக இங்கே ஃபிசியோதெரபியாக நான் இருக்கிறனால அதிகமாகவே உணர்கிறேன், பார்க்குறேன். எங்கெங்கெல்லாம் அவங்க தவறு பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விழிப்படைய வச்சோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு இது கொஞ்சம் வழிகாட்டியாக இருக்கலாம். கூடுமான அளவு அனைத்து வயதானவர்களுக்கும் முறையற்ற தூக்கம், சரியான முறையில் தூங்குகிற நேரம் வந்து இல்லைன்னா தூங்குகிற நேரத்தில் ஒழுங்காக தூக்கம் வர்றதில்ல. அதனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மாத்திரையை நம்பி தூங்குறக்கூடிய கட்டாயத்துக்கு பழகிடுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் சாப்பிட்டு தூங்குறது நல்ல முறை தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். திடீர்னு ஒரு 10 நாள் மாத்திரை போடுறது, அப்புறம் ஒரு வாரத்துக்கு மாத்திரை போடாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்துக்குள்ளே வரும்போது அந்த அதிகாலையில் எழுந்திரிச்சு நடக்கும்போது விபத்துகள் நடக்குது. பெரும்பாலும் இந்த ஏர்லி மார்னிங் இன்ஜுரிஸ் நிறையா. அது இந்த பாத்ரூமில் வழுக்கி விழுறது, கட்டிலில் எழுந்திரிச்சிட்டு நிற்க முடியாமல் கீழே பிடிமானம் இல்லாமல் தவறி விழுறது. டாக்டர் ஸ்டிக்கை வச்சு நடக்க சொல்லியிருப்பார், நான் ஸ்டிக்கை பயன்படுத்த மாட்டேன்ட்டு முரண்டு பிடிக்கிறது. ஸோ இது மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் அவசியமாக உறுதி செஞ்சு அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா, கடைப்பிடிக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விபத்துகளை தவிர்க்கலாம். ஸோ விபத்துகளை இப்போ நான் சொன்ன மாதிரி சாலை விபத்துகள், வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய டொமஸ்டிக் இன்ஜுரிஸ்ன்னு சொல்கிற மாதிரி வேலை செய்கிற இடத்துல நடக்கக்கூடிய விபத்துகளும் இருக்குது. ஸோ இதை மையப்படுத்தியும் நம்ம இந்த பிரச்சனையை பார்த்தோம்னா முதல்ல நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது முறையான தூக்கம். 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்கான தூக்கம்
தூக்க மாத்திரை போட்டும் சரி, போடாமல் தூங்கினாலும் சரி, இது அவசியமான இந்த நேரம் வந்து கண்டிப்பாக தூங்குற நேரத்தை குறைக்காமல் தூங்கணும். எழுந்திரிச்ச பிறகு கொஞ்சம் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகளை செய்யணும். டாக்டர் அறிவுறுத்தி இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சியாக இருக்கலாம், இல்லாட்டி வாக்கிங் பயிற்சியாக இருக்கலாம், இல்லை நம்ம உட்காந்துட்டு செய்யக்கூடிய அன்றாட பயிற்சி முறைகளில் அறிவுறுத்தப்பட்ட மூட்டு வலிகளை குறைக்கிறதுக்காக செய்யக்கூடிய பயிற்சிகளாக இருக்கலாம், இல்லை ஒரு கருவிகள் கொண்டு செய்யக்கூடிய பயிற்சிகளாக இருக்கலாம், இல்லை எனக்கு யோகாவில் தான் நம்பிக்கை இருக்குது, யோகாவில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் படி நான் செய்யக்கூடிய பயிற்சிகளாகவும் இருக்கலாம். அது ஸோ பயிற்சி முறைகள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி ரெகுலராக செய்யணும். இந்த பயிற்சி முறைகளை நம்ம தவிர்க்கும் போது இந்த விபத்துகள் சாத்தியம் நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குது. அப்புறம் டாக்டர் சொல்லியிருக்கக்கூடிய முறையான ஹெல்த் செக்கப்பை ஃபாலோ பண்ணணும். இப்போ பிபியை வந்து பிபி ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க கரெக்டான முறையில் நம்மளுக்கு கண்ட்ரோலாக இருக்கா அப்படிங்கிறத முறைப்படி ஒரு குறிப்பிட்ட டாக்டர் சொல்லியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் போய் செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, வேறு சில பிரச்சனைகள் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே அந்த நம்மளுக்கான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்கிறத உறுதி செய்யணும். இந்த உறுதி செய்யாமல் போகிறதும் விபத்துகளை உருவாக்குது வீட்டுக்குள்ளே. மேற்கொண்டு நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ வீட்டிலையோ இருக்கக்கூடிய எமோஷனல் இம்பேலன்ஸ், அதாவது நம்மளுடைய உணர்வுகளை தாக்கும்போது வரக்கூடிய, நம்ம பதட்டம் அடையும் போதோ ஷாக்கிங் ஆகும்போதோ வரக்கூடிய விபத்துகள். ஸோ இதனால் வரக்கூடிய விபத்துகளும் நம்ம ஊரில் நிறையாவே இருக்குது. பொதுவாக இது எல்லா ஊர்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஊரில் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அதிகமாக இருக்கனால எங்களுக்கு அது அதிகமாக தெரியுது. அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை பயன்படுத்தி நடக்கணும் அப்படின்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு காலர் போட சொல்லியிருக்காரு டாக்டர்னா காலர் போட்டுட்டு வெளியே வரணும். ஸோ இதை நம்ம தவிர்க்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு முக்கியமான நேரத்தில் கிறுகிறுப்பு வந்து நம்ம ரோட்டில் எங்கேயாவது ஒரு ஆபத்தான இடத்துல தடுமாறுற மாதிரி ஆகிடும். நம்ம விழுற இடம் சின்னதாக இருக்கும், பட் விழுற இடம் ஆபத்து நிறைஞ்சதாக இருந்துச்சுன்னா விபத்தை தவிர்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிறதுல நாங்கள் அனுபவமாக பார்க்குற உண்மையான விஷயங்கள். அதே மாதிரி உட்காந்துட்டு இல்லாட்டி படுத்துட்டு எழுந்திரிக்கும் போது நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிக்கிறது நல்லது. அதாவது நிதானத்தை கடைப்பிடிக்கணும். படுத்திருந்த வேகத்துக்கு அப்படியே எழுந்திரிச்சு நிற்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா, ரத்த ஓட்டம் மூளைக்கு செல்லக்கூடிய அளவில் நேரங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன தாமதமாகிறது நமக்கு ஒரு கிறுகிறுப்பை தரும். அது ஒரு தள்ளாட்டத்தை உருவாக்கி நம்மளை கீழே விழ வைக்கும். ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம விழும்போது நீங்கள் தரையில் கூட விழணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் படுத்திருந்த கட்டிலே வேகமாக விழுவீங்க. நம்ம எலும்புகள்லாம் பலம் குறைந்து இருக்கிறதுனால அந்த விழுதலை வந்து நம்ம எலும்பை முறிவு உருவாக்குற அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கிறது. அதுக்கப்புறம் 2 மாதம் 3 மாதம்னு அதுக்காக நம்ம வலியை பொறுத்துக்கிட்டு அதை கடந்து வர வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ என்னதான் வைத்திய முறைகள் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, விழிப்புணர்வோடு நம்ம செயல்படக்கூடிய நடவடிக்கை நிறைய விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு உதவுங்கிறது கண்டிப்பான உண்மை. தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி அனுபவம் நிகழ்ச்சி. அனுபவம் நிகழ்ச்சியில் ஆலோசனை நேரம் பகுதியில் பிசியோதெரப்பி மருத்துவம் குறித்த ஆலோசனைகளை நம்மக்கிட்ட பிசியோதெரப்பி மருத்துவர் எஸ் ரகுராமன் ஐயா நேர்காணல் மூலமாக வழங்கினாங்க. இந்த நிகழ்ச்சியோட முதல் பகுதி நிறைவடைந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி.